வணக்கம். ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி சிவப்பரிசியை வச்சு ஒரு அதிரசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வெள்ளை அரிசி வச்சு தான் செய்வோம். இந்த அரிசி ரொம்ப 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 சுவையாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் நிறைய அளந்த அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான வெல்லம் இதில் 2/4 டம்ளர் வெல்லம். கணக்குப்படி பார்த்தாக்க இது 200 கிராம் டம்ளர். இதில் 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன், 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு. இப்போ அரிசியை நம்ம 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இந்த வெல்லத்தையும் பாகு எடுத்துக்குவோம். இந்த அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்றேன். இதை எப்படி மாவு அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஊற வச்சு 2 மணி நேரம் ஆகுது. இந்த அரிசியை நல்லா உலர்த்தி வச்சுருக்கேன். ஊற வச்சு உலர்த்தி வச்சுருக்கேன். ஒரு காட்டன் துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்குது. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். அரிசியை மிக்சியில் சேர்த்து இடித்து சலித்து எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காயும் சுக்கும் நுணுக்கி வச்சுருக்கேன். வெள்ளைப்பாகு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி காய்ச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பதம் வரணும். பதம் வந்தோடனே எப்படி மாவு கிளறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாகு ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த அளவு இருக்கணுங்க. இந்த மாதிரி பாகு திரளணும். இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காயும் சுக்கும் சேர்த்துட்டு இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கிளறி இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ காட்டுறேன். மாவு கிளறிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் மேலாப்பில். இந்த சிவப்பரிசி கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே தண்ணியை சீக்கிரம் இழுத்துரும். இப்போ இந்த பதமாக இருக்குது. இன்னும் 2 நாள் இப்படியே நம்ம ஒரு துணியை, காட்டன் துணியை அப்படி கட்டி வச்சிடலாம். 2 நாள் கழித்து சுடுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா கட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாம். இது பண்ணி 2 நாள் ஆகுது. இது செஞ்சு வச்சு மாவு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி செட் ஆகிடுச்சு. இது மறுபடியும் நல்லா லைட்டாக ஒரு பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். இல்லை, கொஞ்சமாக நெய்யை தொட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இப்படி துணி கட்டி வச்சுருந்தனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். சேர்த்து பிசைஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு உருண்டையாக இப்படி ஊட்டி வச்சுக்கலாம். இப்படி ஊட்டி வச்சுட்டு நம்ம இப்போ சுடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு ஒன்றா அதுக்குள்ளே இன்னொன்று தட்டி வச்சுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கணும். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு ஒன்று மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொன்று போடணும். அடுப்பு தீ அதிகமாக வச்சா கருகிரும். அதே மாதிரி அதிரசம் வேகிறது அரை வேக்காடு தான். நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா, உடனே பார்த்தோன்னு சொன்னால் மாவு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு நாள் நம்ம விட்டுட்டு சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். சிவப்பரிசி அதிரசம் தயாராகிடுச்சுங்க.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிவப்பரிசிங்கிறதுனால கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெளியே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா வெந்து இந்த மாதிரி ரொம்பவே சுவையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு ரெசிபியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.